தம்ப்நெயில் பார்த்துட்டு வீடியோக்குள்ள வந்த நல்ல உள்ளங்களுக்குன்னா ரொம்பவே நன்றி. அப்புறம் வந்தத பார்த்தாச்சு. பிறகு என்ன நமக்கு இங்க வேலைன்னு பாதியிலே கிளம்பாம, வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம லைக் போட்டுருங்க. அப்பதான் 4 பேத்துக்கு இந்த மாரி நல்ல கதைகள்லாம் போய் சேரும். கதையோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 அழகான பொண்ணுங்க வேலை பார்க்கறதுக்காக வெளியூருக்கு போறாங்க. அப்புறம் போன இடத்துல சில பேர் இவங்கள கடத்திட்டு போய் அந்த மாரி வேலைலாம் பண்ணி முடிச்சுட்டு, இவங்கள கொலை பண்ண வேற பார்க்குறாய்ங்க. அப்புறம் அவனுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு அவனுங்கள பழி வாங்க போறாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதையே. என்னடா ஆதி காலத்துல இருந்து இதே கதை தானடா எடுத்துட்டு இருக்காய்ங்கன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலா இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இத நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னா எடுத்துட்டு போலாம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்க சப்போர்ட் குடுங்க. இப்போ நம்ம இந்த 2 பியூட்டிங்களோட கதைக்குள்ள போகலாம். இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின் கேட்டி. அப்புறம் இதுதான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்லோன். இப்போ இவங்க 2 பேரும் ஒரு மாசம் ஃபுல்லா நியூயார்க்ல இருக்கிற ஆர்கானிக் ஃபார்ம்ல ஒர்க் பண்ண போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா இவங்க அங்க போறதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னா, ஒர்க்கை முடிச்சுட்டு வீக்கெண்ட் டேஸ்ல ஃப்ரீயா இருக்கும்போது நியூயார்க் நல்லா ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் அதுக்காக ரொம்பவே ஜாலியா ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ கேட்டியோட அம்மா பொண்ணுங்களை தனியா விட முடியாதுன்னு நியூயார்க் பக்கத்துல போலீஸா இருக்கிறவங்களோட தம்பி, அதாவது கேட்டியோட அங்கிள்கிட்ட சொல்லி டிராப் பண்ண சொல்லுவாங்க. உடனே அவரும் இவங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு நைட் அவரோட வீட்லயே தங்க வச்சிருப்பாரு. அப்போ ஸ்லோன் வந்து கேட்டிக்கிட்ட நம்ம வெளியில தங்கும்போது நம்மளோட உண்மையான நேம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி ஸ்லோனோட பேரை ஹீத்தர்னும் கேட்டியோட நேம் ரிப்ளினும் மாத்தி வச்சுக்கிறாங்க. இப்போ காலையில எந்திரிச்சதும் அங்கிள் இவங்களை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு அடிக்கொருக்கா மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்றது மட்டும் இல்லாம இவர் ஒரு போலீஸ்காரருங்கிறதுனால நீங்க பண்ணுற மெசேஜோட சேர்த்து சீக்கிரட் கூடயும் சேர்த்து டைப் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ற கோடும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, டெய்லி வேற வேற கோடா இருக்கணும். அதனால நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல செட் பண்ணிக்கலாம்னு இன்னைக்கான கோட் ஆப்பிள்னு சொல்லிட்டு நாளைக்கு பிக்கு என்ன வைக்கலாம்னு கேட்கிறாரு. அப்போ ஸ்லோன் உடனே பந்துன்னு வைக்கலாம் இல்ல பனானு வைக்கலாம் டபுள் மீனிங்கா பேசி அங்கிளே உஷார் பண்ண பார்க்க சரி என்னத்தையாச்சும் வச்சு தொலைங்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ பஸ் வரதுக்கு இன்னும் 1 hour ஆகும்னு சொல்லிடுறாங்க. அதனால பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்புக்கு போய் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஊரை சேர்ந்த 2 அழகான பசங்க இவங்களோட டேபிள்ல வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே பிட்டப்பட ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே இந்த பொண்ணுங்களும் அவங்களோட ஃபேக் நேமை சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவனுங்களும் நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, என்னோட பேரு ஜெட், அப்புறம் இவன் பேரு லூகாஸ்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு நீங்க பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்க கூட கார்ல வாங்க, நாங்க போய் நீங்க இறங்க வேண்டிய இடத்துல டிராப் பண்ணிடுறோம்னு சொல்றாங்க. அப்போ கேட்டு இல்ல பரவாயில்ல நாங்க பஸ்லயே போய்க்கிறோம்னு சொல்லிடுறா. உடனே அவனுங்களும் சரி பரவாயில்ல உங்க விருப்பம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நாமளும் பரவாயில்ல பொண்ணு நல்ல பொண்ணா இருக்குதுன்னு நினைச்சா அது கூட ஒண்ணு இருக்குது, அதுதான் அங்கிளே உஷார் பண்ண ட்ரை பண்ணுது, இவனுங்களை சும்மா விட்டுருமா. உடனே ஸ்லோன் கேட்டியை கூப்பிட்டு அவனுக்கு டிக்கியை பாருடி என்ன ஷேப்பா வச்சிருக்காங்கன்னு சொல்லி நல்லா இருந்த பொண்ணையும் டிக்கியை காமிச்சு மயக்கி இப்போ 2 பேரும் சேர்ந்து அவங்க கூட கார்ல கிளம்பிடுறாங்க. எது எப்படியோ யார் என்னன்னே தெரியாம அவனுக்கு டிக்கியை பார்த்துட்டு பின்னாலே போனாங்களே அதுக்கேத்த மாதிரியே இவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்ததுக்கு அப்புறம் கூட காரை நிப்பாட்டாம தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்ப ஸ்லோன் நம்ம இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்னு கேட்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த 2 பொண்ணுங்களையும் அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப அங்க போய் பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி இந்த பசங்களோட அம்மா வாசல்லே ரெடியா நின்னு இந்த பொண்ணுங்க வந்ததுமே வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்பவே பாசமா உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிடுறதுக்கு கேக்கலாம் கொடுக்குறாங்க. அப்ப ஆக்சுவலா அந்த பொண்ணுங்க இருக்கிற இடத்துல வேற ஏதாச்சும் புத்திசாலி பொண்ணுங்க இருந்தா என்ன பண்ணுவாங்க, இல்லங்க வேணாம் எங்களுக்கு இப்பதான் சாப்பிட்டோம் அப்படின்னு என்னத்தையாச்சும் சொல்லிட்டு அங்க இருந்து மழுப்பி எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. ஆனா இதுங்க தான் அவங்களோட டிக்கியை பார்த்து மயங்கிட்டாங்களே அப்புறம் எப்படி வேணாம்னு சொல்லுவாங்க. இவங்களும் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி அதுல மயக்க மருந்து தான் கலந்து வச்சிருக்காங்க. உடனே இந்த பொண்ணுங்களும் இவனுங்க நம்மள கடத்திருக்கானுங்க போலடி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா கொஞ்ச தூரம் ஓடுனதுமே அவங்க 2 பேரும் மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே இந்த அண்ணன் தம்பிங்க போய் அவங்க 2 பேரை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில 2 பேரும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா காட்டுக்கு நடுவுல ஏதோ கண்டெய்னருக்குள்ள ரூம் மாதிரி செட் பண்ணி அதுல இவங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த 2 பொண்ணுங்களும் எங்களை யாராச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜெட் அந்த இடத்துக்கு வந்து கத்துறது நிப்பாட்டுங்க, தலை வலிக்குது, எவனுக்கும் நீங்க கத்துறதெல்லாம் கேட்க போறது இல்ல, அதனால வாய மூடிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, இனிமே நீங்க இங்கதான் வாழ போறீங்கன்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க ட்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆள் கடத்தல் கும்பலுக்கு தலைவனா இருக்கிற போரிஸ்ங்கிற ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. அவன் அங்க வந்து கேட்டியோட போனை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா யாராச்சும் இவங்களை தேடுறாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அதுல அங்கிள் மெசேஜ் பண்ணிருக்கிறதெல்லாம் பார்த்ததுமே கேட்டியும் ஸ்லோனும் அவங்களோட பேரை மாத்தி சொல்லியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்ல எல்லா மெசேஜ்லயும் ஆப்பிள்னு கோட் வேர்டு யூஸ் பண்ணிக்கிறத பார்த்ததும் என்னங்கடி எல்லா மெசேஜ்லயும் ஏதோ ஆப்பிள்னு போட்டு வச்சுக்கிறீங்க, கோட் வேர்டு எதுவும் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு மிரட்டி கேட்க இவங்களும் வேற வழி இல்லாம ஆமா அது எங்களோட கோட் வேர்டு தான் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே போரிஸும் கேட்டி மாதிரி அங்கிளுக்கு மெசேஜ் பண்ணிட்டு கடைசியில் ஆப்பிள்னு கோட் வேர்டையும் போட்டு சென்ட் பண்ணிடுறான். ஆனா ஆக்சுவலா அங்கிள் தானே கோடோட மாத்த சொல்லியிருப்பாரு. ஆனா அதை உனங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கோட் வேர்ட் பால்ஸ்னு பேசி வச்சிருப்பாங்க. அது தெரியாம இந்த மொட்டை ஆப்பிள்னு போட்டே மெசேஜ் பண்ணிடுறான். இப்போ இவங்க 2 பேரும் வெளியே வச்சு குளிக்க வச்சு அதை இவனுங்க ஏதோ ஷோ பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சடனா அந்த இடத்துக்கு இந்த ஊரோட ஷெரீஃப் வந்து இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கன் பாயிண்ட்ல பிடிச்சிடுறாரு. உடனே இந்த பொண்ணுங்களும் நம்மளை காப்பாத்த ஆள் வந்தாச்சு அப்படின்னு வேகமா ஓடி போய் அந்த ஷெரீஃப்
பின்னால ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஷெரீஃபே அந்த கும்பல சேர்ந்த ஒருத்தனா சும்மா அந்த 2 பொண்ணுங்களையும் பிராங்க் பண்ணியிருந்திருக்கான். இப்போ ஜெட் அந்த ஷெரீஃப் கிட்ட போய் என்ன யார் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் 2 பேருமே சூப்பரா இருக்காங்க, அதனால யாரை சூஸ் பண்றேன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்ல ஜெட் உடனே அப்ப 2 பேருமே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஷெரீஃப் எனக்கு ஏற்கனவே வயசாகி போச்சு, நானே மாத்திரை போட்டு தாண்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சோ எனக்கு ஒன்னே போதும் அப்படின்னு சொல்லி கேட்டியை சூஸ் பண்ணி அவளை கண்டெய்னருக்குள்ள கூட்டிட்டு போய் கெடுத்துடுறான். இப்போ ஷெரீஃப் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஸ்லோன் போய் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் போலீஸ் அங்கிள் இவங்க அனுப்பிச்ச மெசேஜை பார்த்துட்டு நேத்து அனுப்பிச்ச அதே கூடவே திரும்பவும் அனுப்பிச்சிருக்கிறத பார்த்து அவருக்கும் கொஞ்சம் சந்தேகம் வர மாதிரி காமிச்சு அந்த சீன் அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க இருக்கிற இடத்துக்கு இன்னொரு கஸ்டமரை கூட்டிட்டு வராங்க. அவன் ஸ்லோனை சூஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம இவன் ஆள் வேற கொஞ்சம் கோளாறான ஆளா இருப்பான் போல, அதனால அவளை உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஸ்லோனோட வயிற்றுலேயே சிகரெட் வச்சு சூடு வச்சு அவளை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி அவளையும் கெடுத்துடுறான். இப்போ ஒரு வழியா இப்பயாச்சும் போலீஸ் அங்கிள் இந்த பொண்ணுங்க வேலைக்கு போன இடத்துக்கு கால் பண்ணி இவங்க வேலைக்கு வந்துட்டாங்களான்னு கேக்குறாரு. அப்ப அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு இங்கெல்லாம் அப்படி யாருமே வரலையே அப்படின்னு சொன்னதும் அங்கிளும் இவங்க ஏதோ பிரச்சனைல மாட்டிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவங்களை தேடுறதுக்காக கிளம்பிடுறாரு. அதே சமயம் இங்க இன்னொரு கஸ்டமர் பன்னி மாஸ்க் போட்டுட்டு வரான். இவன் முன்னாடி வந்தவங்களோட பெரிய சைக்கோவா இருப்பான் போல. அவன் வந்து அவனோட பன்னி மூக்கு வச்சு 2 பேரையும் மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் ஃபேஸ் நமக்கு காட்டவே மாட்டாங்க, அவன் கையில ஒரு சிலுவை டாட்டூ இருக்கிறத மட்டும் தான் காட்டுவாங்க. சோ அதனால இவன் யாருங்கிறதே ஒரு பெரிய சர்ப்ரைஸா வச்சு அந்த ட்விஸ்டையே கடைசியா தான் காமிப்பாங்க. அதனால அந்த பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னு தெரியும்னா கடைசி வரையும் வீடியோவை பாருங்க. இப்ப இவன் மோந்து பார்த்த சீனுக்கே திரும்பவும் போனோம்னா நல்லா இவன் பன்னி மூக்கு வச்சு 2 பேரையும் மோந்து பார்த்துட்டு இவனும் ஸ்லோனையே சூஸ் பண்ணி அவளை கண்டெய்னருக்குள்ள கூட்டிட்டு போய் கெடுத்துடுறான். ஆனா உள்ள போய் இவன் அந்த பொண்ணை என்ன சித்திரவதைப்படுத்தினான்னு தெரியல, முன்னாடி இருந்ததை விட ஸ்லோன் இப்ப ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறான். இப்ப போலீஸ் அங்கிள் இந்த பொண்ணுங்களை தேடி அந்த ஊரோட ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கிறாரு. அப்ப அந்த முடியாத போலீஸ் தான் அங்க நின்னுட்டு இருப்பான். அவன் அங்கிள் இந்த 2 பொண்ணுங்களை தான் தேடிட்டு இருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட நல்ல மாதிரி பேசி நீங்க எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க, அவங்கள யாரோ கடத்திருக்காங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்கிளும் இவன் நல்லாவே நினைச்சு கோட் ஒரு தப்பா சென்ட் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா அங்கிள் ஒரு சாதாரண போலீஸ் மட்டும் இல்ல, அவர் ஒரு FBI ஏஜென்ட்டா வேற இருப்பாரு. அதனால ஷெரீஃபும் உஷாராகி நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் உங்க பொண்ணுங்களை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லி அவர் அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த பக்கம் இவனுங்களுக்கு கால் பண்ணி இந்த கோடோட தப்பா சொன்னது அப்புறம் அவங்க அங்கிள் ஒரு FBI அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். உடனே போரிஸ் அங்க போய் என்னங்கடி எங்ககிட்டயே போய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் இவங்களோட அங்கிள் ஒரு FBI போல, அதனால இதுக்கு மேல இவங்களை உயிரோட வச்சிருந்தா நமக்கு தான் பிரச்சனையாகும், அதனால வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணி எங்கேயா போய் புதைச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் உனக்கு பேசின எல்லாத்தையும் கேட்டி நைஸா ஒட்டி கேட்டுடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி அங்கிளை கட்டுறாங்க. அந்த பொண்ணுங்க கடைசியா போன கேஃபேக்கு போய் அவங்க போட்டோ காமிச்சு இந்த 2 பொண்ணுங்களும் எங்கேயாச்சும் பாத்துருக்கிறியா அப்படின்னு அந்த கடைக்காரன்ட்டு கேட்டதும் அவனும் ஆமா 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணுங்களை சில பசங்க வந்து கூட்டிட்டு போனாங்க, அவனுங்க கூட அப்பப்ப அந்த கடைக்கு வந்துட்டு போவாங்கன்னு சொன்னதும் அங்கிளுக்கு ஒரு நல்ல லீடு கிடைச்சு இந்த 2 பேர்த்தையும் தேட ஆரம்பிச்சிடறாரு. இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டி ஸ்லோன் கிட்ட போய் இவங்களை கொல்றதுக்கு பிளான் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லி இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அதே சமயம் அந்த கடத்தல்காரங்க அங்க வந்து இந்த சைக்கோ பையல மட்டும் அங்க தனியா விட்டுட்டு போயிடுறாங்க. உடனே கேட்டியும் தப்பிக்கிறதுக்கு தான் சான்ஸ்னு அவளோட தொடையை காமிச்சு அந்த நல்ல பையனோட மனசை கெடுத்து அவன் வாயில ஜொல்லு ஊத்துறது கூட தெரியாம இவளோட தொடையை மும்முரமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது கிஸ் அடிக்கிற மாதிரி மெதுவா அவன் கிட்ட போய் அவனோட சங்க கடிச்சு துப்பி அங்கேயே அவனை கொலை பண்ணிடுறான். அப்புறம் அவன்கிட்ட இருந்து சாவி எடுத்து 2 பேர் அவங்க கையில கட்டியிருந்த செயின் எல்லாம் கழட்டிடுறாங்க. அப்ப அதே சமயம் இந்த ஷெரீஃபும் இந்த பொண்ணுங்களை கொலை பண்றதுக்காக அங்க வந்திருப்பான். ஆனா அந்த 2 பொண்ணுங்களும் அங்க இருக்க மாட்டாங்க, அவங்க செயின் மட்டும் தான் கிடக்கும். உடனே அவனோட கன் எடுத்துட்டு இவங்களை பார்த்த உடனே சுட்டுடலாம் அப்படின்னு ரெடியா நின்னுட்டு இருக்கும் போது நைஸா அவன் அசந்த நேரமா பார்த்து அவனுக்கு பின்னால இருந்து அவனோட காரே எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்படி தப்பிச்சு போகும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஊரை விட்டு போனா போதுண்டா சாமி அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா போற வழியில இவங்கள மாதிரியே 2 பொண்ணுங்க அங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்ததும் இவனுங்களை சும்மா விட்டோம்னா ஏகப்பட்ட பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துருவானுங்க, அதனால இவனுங்களை கொலை பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு காரை திருப்பிடுறாங்க. இப்ப அப்படியே பாட்டை போட்டு கொஞ்ச நேரம் தொடைய காமிச்சிட்டு கடைக்காரர்கிட்ட போய் பெட்ரோல் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அப்ப அவரும் என்னமா காஞ்ச இலை மரம் எதனாச்சும் எரிக்க போறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு இவங்களும் ஆமா தாத்தா எரிக்க தான் போறானா, இலை இல்ல ஒரு மொட்டத்தலை அப்படின்னு. போரிஸ்னு உங்களுக்கு எவனையாச்சும் தெரியுமா, அவன் கூட ஒரு ப்ளூ கலர் கார் வச்சிருப்பான்னு சொல்ல தாத்தாவும் நமக்கு எதுக்கு வயசான காலத்துல வம்பு அப்படின்னு அவன் இருக்கிற இடத்த சொல்லிடுறாரு. அப்ப அதே சமயம் அங்கிள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் நான் தெரியாதனமா ஒரு ப்ளூ கலர் கார்ல போய் மோதிட்டேன், அதனால அந்த ஓனரோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் போய் ஏற்பட்ட சேதாரத்துக்கான காசை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பிட்ட போட்டு அவரும் போரிஸோட அட்ரஸை கேட்டு வாங்கிடுறாரு. இப்ப அடுத்த சீன்லயே போரிஸ் அவன் வீட்டுக்கு வரதை கட்டுறாங்க. பார்த்தா இவனுக்கு முன்னாலே இந்த 2 பொண்ணுங்களும் அவன் வீட்டுக்குள்ள போய் இவனுக்காக வெயிட் பண்ணி இவன் வந்ததுமே பால்ல ஆணி அடிச்சு அது ஒரு மாதிரி ஆயுதம் மாதிரி ரெடி பண்ணி அதை மூஞ்சி முகர கை காலுன்னு எல்லாத்துலயும் தூக்கி போட்டு இவனை ஒரு வழி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் அவனை குப்புற படுக்க போட்டு அப்படியே கட்டி போட்டு வச்சிடறாளுங்க. அப்ப இவன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு என்ன குப்புற படுக்க போட்டு என்னடி பண்ண போறீங்கன்னு கேட்க நீ கவலைப்படாத சொல்ல உனக்கு நீ கும்பி பாவம் பண்ணலான் இருக்கிறோன்னு சொன்னது இவன் அப்படியே பேண்ட்லயே போயிருவான் போல, அந்த அளவுக்கு பயந்து போயிட்டு இருக்கான். அப்ப இவன் உடனே அக்கா என்னைய மட்டும் போக விட்டீங்கன்னா நான் நிறைய பணம் வச்சிருக்கேன் அதை உங்களுக்கே கொடுக்குறேன்கான்னு சொல்ல இவளுங்க உடனே என்னது அக்காவா, சரி அதெல்லாம் இருக்கட்டும் பணம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் எடுத்து பாக்குறாளுங்க. பார்த்தா $1,00,000 இருக்குது. போரிஸ் உடனே அக்கா அதான் பணத்தை தான் எடுத்துக்கிட்டீங்களே என்னை போகட்டுருங்கக்கா அப்படின்னு கேட்க அக்கா
சடனா ஆணி அடிச்சு ஒரு இரும்பு ராட் எடுத்து இவன் டிக்கிலே விட்டு சொருகிடுறாங்க. அப்ப கரெக்டா இவன் டிக்கில சொருகும் போது அங்கிள் அங்க வந்துடுறாரு. உடனே இவன் கத்துற சவுண்ட கேட்டது என்ன ஆச்சுன்னு பயந்து போய் உள்ள வந்து பாக்குறாரு. பார்த்தா அக்கா அங்க 2 பேரும் ஆல்ரெடி இவன் டிக்கில விட்டு ஆட்டி இவனை குத்துயிரும் கொலையுருமா ஆக்கிட்டு கரெக்டா அங்கிள் உள்ள வரும்போது கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ இப்ப இவன் குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறதுனால அங்கிள் இவனை ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாரு. ஆனா பெரிய ராடா விட்டு சொருகிட்டாங்க போல. அதனால ட்ரீட்மெண்ட் தோல்வி அடைஞ்சு இவன் இறந்து போன விஷயத்த ஷெரீஃப் வந்து அங்கிள் கிட்ட சொல்றான். அப்ப அங்கிளுக்கு கிடைச்ச ஒரே லீடு இவன் தான். இவனும் இப்ப செத்து போயிட்டான். அதனால என்ன பண்றேன்னு தெரியாம கேட்டி மொபைலுக்கு மறுபடியும் கால் பண்றாரு. அப்போ சடனா கேட்டியோட மொபைல் ரிங் டோன் ஷெரீஃப் கிட்ட இருந்து வரதை கேட்டதும் அடடா இவனுங்க எல்லாம் ஒரே கும்பல் தான் போலயே அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா ரொம்பவே லேட்டா புரிஞ்சுக்கிறாரு. அதனால ஷெரீஃப் அலர்ட் ஆகி ஒரு கன் பாயிண்ட்ல பிடிச்சு வச்சிடுறான். இப்ப அடுத்த சீன்லயே இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா பாட்டு கேட்டுட்டு ஊர்ல ஒரு ஒரு இடமா போய் அந்த பன்னி மாஸ்க் போட்டவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சர்ச்சை கிராஸ் பண்ணும்போது அந்த சர்ச்சோட ஃபாதர் கையில அந்த பன்னி மாஸ்க் போட்டவனோட கையில இருந்த டாட்டூ மாதிரி இவர் கையிலேயே அந்த சில்வர் டாட்டூ இருக்கிறத பார்த்ததும் இவன் தான் அந்த பன்னிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்புறம் முன்னாடி சொல்லியிருந்தேனே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டே இதுதான். ஆக்சுவலா அந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எதுக்குடா அவன் பன்னி மாஸ்க் போட்டோம் தான், எதுக்கு அவனை பெரிய இவன் மாதிரி காமிச்சு இப்ப எதுக்கு சம்மந்தம் இல்லாம ரிவீல் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் தான் எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த ட்விஸ்ட்டை கேட்டதும் காரி துப்புணும்னு தோணுச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஆதங்கத்தை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ இப்ப அப்படியே மறுபடியும் கதைக்குள்ள போனோம்னா ஸ்லோன் சர்ச்சோட கதவை எட்டி மிதிச்சு அப்படியே கெத்தா போஸ் கொடுத்த மணிக்கே ஃபாதர் முன்னாடி போய் நின்னுட்டு இருக்கா. அப்போ ஃபாதரும் இவளை பார்த்துட்டு என்னடி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தானே வந்த, இப்படி தொடைய காமிச்சு சீன் போடுறதுக்கா வந்த, வா ஒத்தை கொத்த மோதி பாத்துடலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. சடனா கேட்டி பின்னால இருந்து வந்து ஃபாதரோட புடத்திலே பேட் வச்சு அடிச்சு அவனை அங்கேயே நாக் அவுட் பண்ணிடுறான். அப்புறம் அடுத்த சீன்லயே 2 பேரும் எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் காரை நிப்பாட்டிட்டு இறங்கி பின்னால போய் பாக்குறாங்க. பார்த்தா ஃபாதரை பின்னால கெட்டி போட்டு ரோட்ல அப்படியே தரதரன்னு இழுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ ஃபாதர் நீங்க செய்யற தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிப்பீங்கன்னு சொல்லி சாபத்தை போட்டுட்டு இருக்கும் போதே ஓ அப்படியா பரவாயில்ல நாங்க வேற நல்ல ஃபாதர் கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு அவன் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி போட்டு போயிடுறாங்க. இப்ப அதே சமயம் அங்கிள வேற ஷெரீஃப் பிடிச்சு வச்சிருக்கான். அப்ப அது மட்டும் இல்லாம புதுசா 2 பொண்ணுங்களை வேற கடத்திட்டு வந்து அவன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்களையும் கெடுக்கலான்னு போக கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த 2 பொண்ணுங்களும் வந்து ஷெரீஃப் மண்டலே அடிச்சு அவனை நாக் அவுட் பண்ணி அவனை ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிடுறாங்க. அப்புறம் அவன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவனை வச்சு ரஷ்யன் ரவுலட் விளாடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஷெரீஃப் பயந்து போய் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதுக்கு பிராயச்சித்தமா எனக்கு நிறைய பணம் இருக்குது, அதை எடுத்துட்டு என்ன உயிரோட விட்டுருங்கன்னு சொல்ல இவங்க பணத்தை மட்டும் எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த 2 பொண்ணுங்களையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பொண்ணுங்க கிட்டே அவங்க அங்கிளையும் போய் ரிலீஸ் பண்ண சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்ப அங்கிள் அந்த 2 பொண்ணுங்கிட்டே உங்களை யாரு காப்பாத்தினதுன்னு கேட்கிறாரு. ஆனா இவங்களை காப்பாத்தினதே அவங்க தாங்கிறதுனால அதுக்கு நன்றி சொல்ற விதமா அது யாருன்னு சொல்லாம அப்படியே மறைச்சிடுறாங்க. இப்ப அடுத்த சீன்லயே அந்த 2 தற்கொலைகளையும் பெற்று அந்த தாய் குலத்தை காமிச்சு அவங்க 2 பேத்துக்கு எப்படி சாப்பாடுல மயக்க மருந்த கலந்தாங்களோ அதே மாதிரி இவங்க குடிக்க வச்சிருந்த ஜூஸ்ல மயக்க மருந்த கலந்துடுறாங்க. அப்புறம் அவங்கள பேஸ்மெண்ட்ல கட்டி போட்டு வச்சுட்டு அவங்க முன்னாடியே அவங்க பையனையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அவனை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா 1.5 மணி நேரமும் இவங்க தொடைய கட்டுறதுல டைரக்டர் பிஸி ஆகிட்டாரு போல. அதனால எப்படி பிடிச்சாங்கலாம் கேட்காதீங்க, ஏன்னா அது எனக்கே தெரியாது. சோ இப்ப கதைக்குள்ள வந்தோம்னா அவங்க அம்மா மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க மூத்த பையனான ஜெட்டோட தலையில வேட்டாச்சு அவன் மண்டலே மாத்தி மாத்தி அடிச்சு அவன் மண்டை கொலகொலன்னு ஆக்கி விட்டு அதெல்லாம் அவங்க அம்மாவை பார்க்க வச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களை லூக்கஸ் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவனையும் எப்படியோ பிடிச்சி ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அது எப்படின்னு தான் தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமா தொடைய கட்டுறதுக்கு போல மத்தவனுக்கு கதையை காமிச்சுதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி அதை விடுங்க. இப்ப இவனையும் அடிச்சு கொலை பண்ண போறாங்கன்னு பார்த்தா அவன் கையில இருக்கிற கயிறெல்லாம் கழட்டி விட்டுட்டு அவன் கிட்டே ஒரு பேட்டை கொடுத்து நீ மட்டும் உங்க அம்மாவை இதை வச்சு அடிச்சு கொலை பண்ணிட்டீனா உன்னை உயிரோட போக விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் என்னால இதை பண்ண முடியாது, தயவு செஞ்சு என்ன போக விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். உடனே அவனையும் சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. அப்புறம் அவனோட கையில கன்னை வச்சு இவன் தான் எல்லாரையும் கொலை பண்ண மாதிரியும் கடைசியில குற்றம் வச்சு தாங்காம தன்னைத்தானே ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி செட் பண்ணிடுறாங்க. என்னடா அவன் கையில ஒரு கன்னை வச்சா அவன் தான் எல்லாரையும் கொலை பண்ண மாதிரி ஆகிருமாடா அப்படின்னு நீங்க கேட்கறதெல்லாம் எனக்கு புரியுது. பட் அகைன் இந்த படத்தோட டைரக்டருக்கு தொட தான் முக்கியம். இப்போ இவனுங்க அம்மா என்ன மட்டுமாச்சும் போகட்டுங்க, நான் நிறைய பணம் வச்சிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்லோன் என்னங்கடா எல்லாருமே நிறைய பணம் வச்சிருக்கீங்க, எல்லாம் ஏதோ கௌரவமான தொழில் பண்ணிருக்கீங்க போலே அப்படின்னு ஒரு வஞ்ச புகழ்ச்சியை போட்டுட்டு அந்த பணத்தை மட்டும் எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே ஒரு லான் மோர் யூஸ் பண்ணி மண்டே 2 வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த சீன்ல அங்கிள் மறுபடியும் கேட்டியோட வீட்டுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அப்போ திரும்பவும் கேட்டியும் ஸ்லோனும் எங்கேயோ சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த சம்பவம்லாம் நடந்து கொஞ்ச நாள் கடந்து போயிருது. அப்புறம் இவங்க தான் அவனுங்க எல்லாத்தையும் கொலை பண்ணாங்க அப்படிங்கறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்ல அங்க கிடைச்ச பணத்தெல்லாம் வச்சு இவங்க ஜாலியா நியூயார்க் ட்ரிப்புக்கு கிளம்பி போற மாதிரி காமிச்சு அப்படியே படத்தை முடிச்சிடுறாங்க. சோ உங்களுக்கு இந்த படத்தோட தொடர்ச்சி இந்த படத்தோட கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு நல்ல தொடையோட ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.